கிழக்கிந்திய கம்பெனி. இந்த பெயரை தற்போது உள்ள தலைமுறையினர் பெரும்பாலும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த கிழக்கிந்திய கம்பெனிதான் இந்த நிலப்பரப்பில் பல தேசிய இனங்களை அடக்கி அடிமைகளாக்கி இந்த பெரும் நிலங்களின் வளங்களையெல்லாம் சுரண்டி சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்து வந்தது. கிபி 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட தொழில் புரட்சியின் விளைவாக தொழிற்சாலைகள் பெருமளவு தோன்றின. அவைகள் ஏராளமான பொருட்களை உற்பத்தி செய்து லாபம் குவித்து வந்தது. இதனால் உள்நாட்டில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும், இன்னும் சொல்லப்போனால் பல கண்டங்களிலும் அவர்கள் அந்த பொருட்களை வியாபாரம் செய்து லாபத்தை அதிகரிக்க நாட்டம் கொண்டனர். ஐரோப்பாவில் இருந்து வெள்ளி, பொன் மற்றும் ஆயுதங்கள், மது போன்ற பொருட்களையெல்லாம் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்தது இந்த கம்பெனி. இந்த வணிகம் கிழக்கிந்திய கம்பெனியின் செல்வத்தை பெருக்கியது மற்றும் இந்தியாவின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவ்வாறு வியாபார நோக்கத்தில் இந்தியாவிற்கு போட்டி போட்டு கொண்டு வந்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் ஆகியோர். இதில் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கமே அதிகமாக காணப்பட்டது. வியாபார நோக்கத்தில் இந்தியாவிற்குள் நுழைந்த அந்நியர்கள் தங்களுக்குள் போட்டி வளர்த்து சண்டையிட்டும் கொண்டனர். வியாபாரத்திற்காக ஆரம்பித்த அவர்கள் சண்டை அதிகாரத்தையும் கைப்பற்றுவதாக மாறியது. அவர்களுக்குள் நடந்த அந்த ஆதிக்கச் சண்டையில் ஆங்கிலேயருக்கே இறுதி வெற்றி கிடைத்தது. இந்தியாவில் இருந்து பல்வேறு பொருட்களை ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்த கிழக்கிந்திய கம்பெனி தன் வருவாயை பெருமளவு பெருக்கியது. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கிய பொருட்கள் மசாலா பொருட்களாகிய ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், சீரகம் போன்றவையும், இந்தியாவின் பட்டு ஐரோப்பாவில் மிகவும் பிரபலமானது என்பதை அறிந்த அவர்கள் வங்காளம் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து பட்டையும், பருத்தி துணிகளை இந்தியாவில் இருந்து பல்வேறு இடங்களில், குறிப்பாக சொல்லப்போனால் குஜராத், வங்காளம் மற்றும் தமிழ்நாட்டில் இருந்தும் ஏற்றுமதி செய்தனர். நீலம் எனப்படும் இண்டிகோ சாயம் ஐரோப்பியாவில் துணிகளுக்கு சாயமிட பயன்பட்டது. இது இந்தியாவில் இருந்து பெருமளவு ஏற்றுமதியும் செய்யப்பட்டது. இந்தியாவில் இருந்த பொன் மற்றும் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த உலோகங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்பட்டன. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இந்தியாவில் இருந்து தேயிலை ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது பிரித்தானியர்களுக்கு மிக பெரும் வருவாயை ஈட்டியும் தந்தது. இதுவே அவர்களின் வருவாய்க்கு மூலமாகவும் மாறியது. சர்க்கரை. இந்தியாவிலிருந்து சர்க்கரையும் மற்றும் உப்பும் பெருமளவில் ஐரோப்பிய கண்டத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனி இப்படி பலவாறு பொருட்களை தமிழ்நாட்டில் இருந்தும் பிற வணிக நிலையத்தில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு நிலையத்தில் இருந்தும் ஏற்றுமதி செய்தது. அதில் தமிழ்நாட்டில் முதலில் அவர்கள் தங்களுடைய வணிக நிலையத்தை தொடங்கியது மசூலிப்பட்டினம். இது 1611ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையோரம் வணிகத்தை தொடங்குவதற்கான முதல் படியாக அமைந்தது. 1639இல் கிழக்கிந்திய கம்பெனி சென்னை, அதாவது அப்போதைய மெட்ராஸ் மாகாணம் என்றழைக்கப்பட்ட சென்னை, அது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் தளபதி தாமஸ் ரோ என்ற தெலுங்கு மன்னர் தாம்லா வெங்கடதாரி நாயக்கர் ஆகியோருடன் ஒப்பந்தம் செய்து வாங்கியது. இங்கு போர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டி சென்னையை தங்கள் முக்கிய வணிக நிர்வாகமாக மாற்றியது. கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டின் பிற பகுதிகளான கடலூர் மற்றும் தஞ்சாவூர் பகுதிகளிலும் வணிக நிலையங்களை நிறுவியது. கடலூரில் போர்ட் செயின்ட் டேவிட் கோட்டையை கட்டி அங்கு தங்களுடைய ஆதிக்கத்தையும் விருதிப்படுத்தியது. இப்படி வணிகத்திற்காக வந்த இந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆரம்பத்தில் வணிக நோக்கத்திற்காக தமிழ்நாட்டிற்குள் வந்தாலும் படிப்படியாக அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. 18ஆம் நூற்றாண்டில் கர்நாடக போர், கர்நாட்டிக் வார்ஸ் மூலம் பிரெஞ்சுக்காரர்களை தோற்கடித்து தமிழ்நாட்டில் தங்கள் ஆதிக்கத்தை உட்படுத்தியது.
1801ஆம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனி தஞ்சாவூர் மன்னராட்சியை கைப்பற்றியது. இவ்வாறாக கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற தேசிய இனங்களிலும் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தியது. இந்தியாவில் 600க்கும் அதிகமான சமஸ்தானங்கள் இருந்தன. அவற்றுள் பல ஆங்கிலேயருக்கு பணிந்தனர். சிலர் தங்களின் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தினர். 1857ஆம் ஆண்டு வட இந்தியாவில் நடைபெற்ற சிப்பாய் கழகமே ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் சுதந்திர போர் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் விடுதலை போராட்டம் நடந்தது. அவ்வாறாக ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட வீரர்களில் முக்கியமான ஒருவர், அந்நியரின் ஆதிக்கத்தை எதிர்த்த மாவீரர், அஞ்சா நெஞ்சர், தாய்நாட்டிற்காகவும் தாய் மொழிக்காகவும் தன் உயிரையும் தியாகம் செய்ய தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட தூய மறவர், கொங்கு பிரதேசங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக வீர முரசு கொட்டிய மாவீரன் தீரன் சின்னமலையை பற்றி இனிவரும் அத்தியாயங்களில் காண்போம்.